ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஆமென். இந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஒரு புதிய துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். த நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நியூ பிகினிங் அப்படின்னா, நியாயாதிபதிகளுடைய காலம் முடிந்து ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம். ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகம் யோசுவாவினுடைய காலம் முடிஞ்சு, லீடர்ஸுடைய தலைவர்களுடைய காலம் முடிந்து நியாயாதிபதிகள் என்ன பண்ணும்? துவக்கும். எது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம். சாமுவேலின் புஸ்தகம் நியாயாதிபதிகளுடைய காலம் முடிந்து ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கிற ஒரு துவக்கத்தை தான் இந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா. ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் கடைசி நியாயாதிபதி யார் அப்படின்னா சாமுவேல். சாமுவேலை கர்த்தர் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாகவும் கர்த்தர் என்ன செஞ்சார்? பயன்படுத்தினார். ஆமென். 4 முக்கிய ரோல்களை சாமுவேல் செய்தார். ஒன்று என்ன செஞ்சார்? நியாயாதிபதியாக இருந்தார். 2வது தீர்க்கதரிசியாக இருந்தார். 3வது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருந்தார். 4வது ஆசாரியனாய் இருந்தார். ஆமென். ஸோ இந்த 4 ரோலையுமே யார் பண்ணனா அப்படின்னா, கடைசி நியாயாதிபதின்னு அழைக்கப்படுகிற சாமுவேல் செய்ததை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, இந்த சாமுவேலின் புஸ்தகம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இன்னொரு துவக்கம். என்ன துவக்கம் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களின் துவக்கமாகவும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனங்களை துவங்கினார். நீங்கள் அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க. சும்மா தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க, ஒரு சில இடங்கள்லாம் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த புஸ்தகத்தில் பல முறை தீர்க்க தரிசனங்கள் பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனங்களை பேசினார்கள்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தின் துவக்கத்தை இந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்களாம் நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் ராஜாக்கள் மீது எப்படி செயல்படுகிறார் என்கிறத என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, சத்துருவானவன் வரும்பொழுது, ஒரு எதிரி வரும்பொழுது ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்படி செயல்படுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 முக்கிய காரியங்களை இந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, தீர்க்க தரிசனங்களை துவக்குகிற ஆவியானவராக இருந்தார். 2வது, ராஜாக்களின் மீது ஆவியானவர் எப்படி செயல்பட்டார். 3வது, சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் எப்படி தன் பிள்ளைகளுக்காக செயல்படுகிறார் என்று சொல்ல நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென். ஸோ ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாமுவேல் புஸ்தகத்தில் செயல்பட்டார். முதலாவது, தீர்க்க தரிசனங்களின் துவக்கம். நீங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன கூட்டம் இருக்கிறதாம்? தீர்க்க தரிசிகளின் கூட்டம் இருக்கிறதாய் வேதம் எழுதுகிறது. இங்கே தான் முதல் முறையாய் தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இதுக்கு நியாயாதிபதியின் காலம் வரைக்கும் தீர்க்க தரிசிகளின் கூட்டம் கிடையாது. ஆங்காங்கே தீர்க்க தரிசிகள் ஒவ்வொருத்தரையே கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? எழுப்பியிருப்பார். நியாயாதிபதிகளில் தீர்க்க தரிசி யாரு? தெபோராள். இல்லை, யோசுவா காலத்தில் தீர்க்க தரிசியே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னாகமம் உபாகமம் புஸ்தகத்தில் போனீங்கன்னா யோசுவாவும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். அவனோடு கூட இந்த மற்ற ஜனங்களும் ஆவில நிரம்பி என்ன பண்ணாங்களாம்? தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் சாமுவேலின் புஸ்தகத்தில் தான் தீர்க்க தரிசிகள் என்கிற ஒரு கூட்டமே என்ன செய்யுது? உருவாகிறது. அவன் தீர்க்க தரிசன கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சாமுவேல். யாரு? சாமுவேல். இப்போ அந்த தீர்க்க தரிசன கூட்டம் யாரு கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் என்பது யாருடையது?
பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஒரு மனுஷன் தான் இந்த தீர்க்க தரிசனத்தை பேசுவான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை, இன்னும் சொல்ல போன தீர்க்க தரிசன கூட்டங்களை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். அதுல ஒரு ஆள் யாருன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு சவுல். சவுலுக்குள்ளே தேவ ஆவி இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அந்த நாட்கள் அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் ஆவியானவர் வந்துட்டு அடுத்தது பேசுறது என்னதுதான்? தீர்க்க தரிசனம் தான். ஸோ ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தினால அதிகமாய் நிரப்பினார். இன்னொரு வேத பகுதி வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது நாயோதியில் சவுலுக்கு பயந்து ஒளிச்சிட்டு இருக்கிறான். இப்போ சவுலுக்கு தெரிய வருது தாவீது எங்கே உட்காந்துருக்கிறான், நாயோதியில் பயந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு சேவகர்களை அனுப்புகிறான். தாவீதோ யார் கூட இருக்கிறான்னா தீர்க்க தரிசிகளின் மத்தியில் சாமுவேல் கூட இருக்கிறான். இப்போ இவங்க சேவகர்கள் எல்லாமே தாவீதை பிடிக்க அந்த பக்கம் போகிறாங்க, நாயோதிக்கு போகிறாங்க. போனவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவியானவர் அவங்களை நிரப்புறதுனால தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 19-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர் அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசன கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்ப யார் தலைவன் அவர்களுக்கு? சாமுவேல் இல்லையா? அப்பொழுது சவுலுடைய சேவர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதுனால அவர்களும் என்ன சொன்னார்களாம்? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆமென். இவங்க யாரு? தாவீதை பிடிச்சிட்டு போறதுக்கு கொலை பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. தாவீதை கொலை பண்ண வந்தா எல்லாரும் மேலும் தேவனுடைய ஆவி என்ன பண்ணாரு? இறங்கி அவங்கள தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில், இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, அவன் வேற சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரம் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 4வது முறை அவனும் வந்தான், அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். யார் யாரெல்லாம் தாவீதுக்கு எதிராய் அவனை பிடிக்கணும்னு சொல்லி கொலை செய்யணும் வந்தாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடி ஆவியானவர் வருகிறாரு. அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? இப்ப தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேலின் புஸ்தகம் முழுவதுமே தீர்க்க தரிசனங்களை அதிகமாய் ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஊற்றினார். ஆமென். இன்னைக்கு சபை நீங்க ஜெபிக்கணும், நமக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் அந்த வல்லம் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பாவத்தை உணர்த்துகிறவர்களாய் இல்லை, அவங்கள கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற வேண்டும். ஜனங்களை தேவனுக்கு நேராய் திருப்புகிறவன் தான் தீர்க்க தரிசி. அவன் தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஸோ சாமுவேலின் புஸ்தகத்தில் ஆவியானவர் தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சரி, இது தீர்க்க தரிசனங்களின் ஆரம்பம். ஆமென். 2வது நம்ம சொன்னோம் இல்லையா, இதை முடிச்சுன்னு அடுத்தது வரேன். சத்துருக்கள் மேலே ஆவியானவருடைய ஆளுகை. சத்துருக்கள் மேலே எப்படி ஆவியானவர் செயல்படுறார் அப்படின்னா, நம்ம இந்த பகுதியிலேயே பார்த்தோம். தாவீது எங்கே இருக்கிறான்? நாயோதியில் இருக்கிறான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீது நாயோதியில் இருக்கிறான். அது தெரிஞ்ச உடனே சவுல் தாவீதை பிடிக்கிறதுக்கு சேவர்கள் அனுப்புகிறான். இவங்க எல்லாருமே சவுலை பிடிப்பதற்கு கொலை செய்வதற்கு போகிறாங்க. இப்போ தாவீதை பிடிக்க போன எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். ஆமென். தாவீதை தொடக்கூட முடியல அவங்களால, தாவீது கூட கிட்ட கூட நெருங்க முடியல. ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் நிரப்பினார். இன்னைக்கு நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே அவங்கள இதையாச்சும் பண்ணுங்க ஆண்டவரே, இல்லை அவங்க அழிஞ்சு போட்ட ஆண்டவரே, அடிங்க ஆண்டவரே, கொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அதுதான். நம்ம சில பேர் சாபங்கள்லாம் விடுவாங்க, அவங்க நாசமாக போயிட்டேன்னு சொல்லி, இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே எனக்கு சத்துருக்களாக வந்தாங்கன்னா அவங்கள ஆவியானவர் என்ன செய்யணும்? நிரப்பணும். தாவீதுக்கு சத்துருக்களாய் அவனை கொலை செய்வதற்கு அவனை பிடிக்கிறதுக்கு போறாங்க. பிடிக்கிறதுக்கு போறவங்க மேல ஆவியானவர் என்ன செய்யறாரு? இறங்கி வர்றாரு. அத்தனை பேர் மேல இறங்குறாரு. அவன் எத்தனை பேர் வந்தாலும் 3 முறை அனுப்புறான் சேவகரை.
3 முறை, முறை போறாங்க, அவங்க மேல ஆவியானவர். 2வது ஒரு கூட்டம் போது ஆவியானவர். 3வது ஒரு கூட்டம் போது ஆவியானவர். சவுலும் பிடிக்க போறான், அவன் மேலேயும் ஆவியானவர். ஆமென். இப்ப ஆவியானவர் தாவீதுக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் மீது, தாவீதுக்கு எதிராய் வந்த எதிரிகள் மீது தன்னுடைய ஆவியை ஊற்றி அவங்க அத்தனை பேரையும் சொல்லு தீர்க்க தரிசனத்தை. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். தாவீதை குறித்து என்ன பேசியிருப்பாங்க? தீர்க்க தரிசனத்தை பேசியிருப்பாங்க. ஆமென். ஏன்னா ஒரு முறை சவுல் தாவீதை கொலை செய்ய வந்தப்ப கர்த்தர் சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே தாவீது என்ன செய்யல, அவனை கொல்லலை, விட்டுட்டான். விட்ட உடனே தூரத்திலிருந்து சத்தம் போடுறான், அப்னேரே, எப்படி நீ உங்களுடைய தலைவனை காப்பாற்ற போன? கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என்ன பண்ணியிருப்போம்? கொண்டு இருப்போம். ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ண மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், கைப்பட மாட்டேன்னு சொல்லும்போது சவுல் சொல்லுவான், நீ உண்மை உள்ளவன், நிச்சயமா கர்த்தர் உனக்கு ராஜாங்கத்தை கொடுப்பார், நிச்சயமா கொடுத்த நீ ராஜாவா வருவ, நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொல்லி சவுல் அவனை பார்த்து பேசினதை நம்ம பார்க்குறோம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கு விரோதமா இப்போ வர்றாங்க? தாவீதுக்கு விரோதமா. இப்போ வரவெல்லாம் திகிர்னு சொல்லுவான், தாவீதே நீர் ராஜாவா இருப்பீர், தாவீதே நீர் நன்றாய் இருப்பீர், தாவீதே உன் சந்ததியில விளக்கு அணையாது, தாவீதே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டளையிடுவார். யாரெல்லாம் சொல்றது? வரவன் எல்லாம் சொல்றான். கொல்லணும் அழிக்கணும் வந்தவன் சொல்றான், நீர் தேவனுக்கு பிரியமானவன் தாவீது, நீ தேவன் உன் கூடவே இருக்கிறார் தாவீது, கவலைப்படாத தாவீது, கர்த்தருனை உயர்த்துவார் தாவீது, உன் பிள்ளைகள் ஆஸ்வதிப்பார் தாவீதுன்னு சொல்லி இப்ப எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? தீர்க்க தரிசனம். ஆமென், ஆமென். நான் சொல்றேன், நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களே நமக்காக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது ஆவியானவருடைய வேலை, அது ஆவியானவருடைய வேலை. ஆமென். இந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கு. நம்மளை பார்த்த உடனே யாருக்கும் சபிக்கணும்னு தோணாது, நம்மளை பார்த்த உடனே யாருக்கும் அழிக்கணும்னு தோணாது. ஆமென். நிறைய அவங்க வாயை திறக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை வச்சிருவார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவ? குற்றப்படுத்துவ. ஒருவனும் உனக்கு விரோதமாய் பேச முடியாது இல்லை? அப்போ ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், எங்களை சபிக்கணும்னு நினைக்கிறவங்க, நாங்கள் ஒன்றுமில்லாமல் போகணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசிகளாய் மாறணும் ஆண்டவரே. அவங்க எங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே. எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசணும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவரே வார்த்தையை பேசுகிறவர்களாய் மாறுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை கர்த்தர் என்ன வைப்பாரு? தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். ஆமேன். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். சத்துருக்கள் வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இது சாமுவேல் புஸ்தகத்தில் தான். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதுமே இந்த சத்துருக்களுடைய காரியத்தை குறித்து தான். 3 வரைக்கும் மட்டும் நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வர பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். ஆமேன். எங்களோட சுச்சுவேஷனை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன், நல்லா கவனிங்க. நாகாஸ், சில பேர்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாகாஸ் என்றால் சர்ப்பம் என்று அர்த்தம். நாகாஸ் என்றால் என்ன அர்த்தம்? சர்ப்பம் என்று அர்த்தம். கீலேயாத் அப்படின்னா நீரூற்று அப்படின்னு அர்த்தம்.
நிரந்தர நீரூற்று இல்லைன்னா நித்திய நீரூற்று அப்படின்னு அர்த்தம். யாபேஸ் அப்படின்னா உலர்ந்து போனவன் அப்படின்னு அர்த்தம். உலர்ந்து போனவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அம்மோனியர்கள் யார் அப்படின்னா லோத்துவினுடைய வம்சம். இந்த அம்மோனியர்கள் யாரு? லோத்துவின் வம்சம். லோத்து என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முக்காடு என்று அர்த்தம். முக்காடு, அதாவது நம்முடைய முகத்தை பெண்கள் மூடுவதற்காக முக்காடு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த முக்காடு. முக்காடு தலைக்கு மட்டும் போட மாட்டாங்க, அன்றைய நாட்களில் முகத்தை மூடிக்கொள்வாங்க. ஸோ முகத்தை மூடிக்கொள்ளுகிற முக்காடுன்னு அர்த்தம். அப்போ அம்மோனியன்னா என்ன அர்த்தம்? முக்காடுன்னு வச்சுக்கோங்க, சரியா? நாகாசன என்ன அர்த்தம்? சர்ப்பம். கீழையாத்தன என்ன அர்த்தம்? நிரந்தர நீரூற்று. யாபேசன் என்ன அர்த்தம்? உலர்ந்து போனவன். இப்போ அம்மோனியன் என்ன அர்த்தம்? லோத்தின் வம்சாவன். அப்போ லோத்துனா என்ன அர்த்தம்? முக்காடு. ஸோ அம்மோனியன் என்ன? முக்காடுன்னு அர்த்தம், சரியா? சரி, இப்போ நாகாஸ் என்கிறவன், நாகாஸ் என்கிற அம்மோனியன் இல்லை, அம்மோனியன். இப்போ நாகாஸ் யாரு? சர்ப்பம். இப்போ அந்த அர்த்தத்தை போட்டு வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் என்னும் மூடுகிறவன் முக்காடு வந்து நிரந்தர ஊற்றில் இருக்கிற உலர்ந்து போனவனை முற்றுகை போட்டான். அதாவது நிரந்தர நீரூற்று என்பது பைபிளை யாரை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்து. ஏன்னா இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இல்லை, ஊறுகிற ஊற்று, நதிகள், இது எல்லாமே யாரை அடையாளப்படுத்தும்னா ஆவியானவரை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த நிரந்தர நீரூற்று கீழையாத் என்பது, நிரந்தர நீரூற்று என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. இப்போ யாபேஸ் என்கிற மனுஷன் எங்க வாழ்கிறான் அப்படின்னா கீழையாத்துல வாழ்கிறான். பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னத்துல, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்துல இந்த யாபேஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவ பிரசன்னத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில உலர்ந்து போன அனுபவங்கள் இருந்தாலும், அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும், அவன் வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும், அவன் எதை விடலைன்னா ஊற்ற விடலை, நிரந்தர நீரூற்ற விடலை. அந்த நிரந்தர நீரூற்றிலேயே அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த யாபேஸ். ஆமென். இப்ப இந்த யாபேஸை மூடும்படி, முக்காடு போட்டு மூடும்படி, அவனை ஒன்றுமில்லாதவனாய் ஆக்கும்படி நாகாஸ் விரும்புகிறான், சத்துருவானவன் விரும்புகிறான். சர்ப்பம் யார் அடையாளப்படுத்தும்? பிசாசை அடையாளப்படுத்தும். அப்ப பிசாசானவன் யாபேஸை முழுவதுமாய் மூடி, அவன் முகத்தை மூடி, அவனை அவமானப்படுத்தி, அவனை நிந்தைக்குள்ளாக்க நினைக்கணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனா யாபேஸ் எங்க இருக்கிறான்? கீழையாத்துல. கீழையாத் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. இல்லை, நல்லா கவனிங்க. நாகாசுக்கு பார்வையெல்லாம் யார் மேலதான் இருக்குன்னா, யாரு பரிசுத்த ஆவியில வாழ்றாங்களோ, யாரு தேவ பிரசன்னத்துல இருக்கிறாங்களோ, யாரு ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள போக நினைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தான் நாகாஸ் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அவங்கள தான் பிடிக்க நினைப்பான். சும்மா இருக்கிறவங்க அவனுக்கு தேவையில்லை. எவன் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறானோ, எவன் தேவ பிரசன்னத்தில் வாழணும்னு நினைக்கிறானோ, எவன் அதிகமாக ஜெபிக்கணும்னு நினைக்கிறானோ, யார் அதிகமாக வேத வாசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் ஆவியானவருக்குள்ள வாழணும், அந்த ஊற்றை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இந்த ஊற்று என்னிடத்துல நதியாக மாறணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் நாகாஸ் என்ன செய்வான்? வர ஆரம்பிப்பான். இப்போ இந்த நாகாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்கள சில வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அவன் ஈஸியாக இந்த யாபேஸை என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். அவனை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம். அவனை ஈஸியாக சுற்றி, அவனை சூழ்ந்து, அவனை முற்றுகை போட்டு, அவனை சிறைப்பிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு விரோதமாய் முற்றுகையும் போட்டான். இப்போ யாபேஸ் எதுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா சிறையிருப்புக்குள்ள. ஊற்றிலை வாழ்ந்தவன், தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தவன் எதுக்குள்ள இருக்கிறான்? சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். நாகாஸ் அவனை சுற்றிலும் சிறையிருப்பு போட்டான். இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் யாபேஸை சுற்றி எதை போட்டுட்டேன்? சுற்றி வேலியை போட்டுட்டேன். இனி இவன் இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. ஆமென். இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த யாபேஸ் எல்லாருமே என்ன சேவிக்கணும்,
எனக்காக நீ வாழணும். இவ்வளவு நாள் நீ ஊற்றண்டில் இருந்துட்ட, கீலேயாத்தினுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்துட்ட. இனி நீ அப்படி வாழக்கூடாது. இனி ஏன் பிரசன்னத்தில் வாழு, இனி ஏன் கூட இரு, நான் சொல்றதை செய்யன்னு சொல்லி பிசாசானவன் யாபேச அவனுடைய கிரியைகளை செய்வதற்கு அவனை இழுக்கிறான். ஈஸியா அவனை இழுக்கணும்னு அவன் நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, சொல்றான், உங்க ஒவ்வொருடைய வலது கண்ணையும் நான் என்ன பண்ண போறேன், பிடுங்க போறேன். இந்த கண்களை பிடுங்குவது என்பது எதை அடையாளப்படுத்தும் தெரியுமா? சிம்சோனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, பிடுங்கப்பட்டது. சிம்சோனுடைய கண்களை பிடுங்கிறது எதுக்குன்னா, அவனை அவமானப்படுத்தி அவனை நிந்தைக்குள்ளாக்கும்படி கண்களை பிடுங்கினார்கள். ஒருவனுடைய கண்களை அவங்க பிடுங்குறாங்கன்னா எதுக்கு அப்படின்னா, அவனை அவமானத்துக்குள்ளையும் நிந்தைக்குள்ளையும் மாற்றுவதற்கு. ரெண்டாவது, நேபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜா சிதேக்கியாவினுடைய கண்களை பிடுங்கினார். ஏன் பிடுங்கினார்னா, இவன் அந்த ராஜாவினுடைய உடன்படிக்கையை என்ன செஞ்சிட்டான், மீறிட்டான். அந்த ராஜாவினுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ராஜாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதனால உடன்படிக்கையை மீறினபடினால கண்கள் பிடுங்கப்பட்டது. ஒன்று அவமானப்படுத்துவதற்கோ அவனை நிந்தைக்குள்ளாகும் ஆக்கும்படி கண்கள் பிடுங்கப்படும். இன்னொன்று அவன் உடன்படிக்கையை மீறும்படி கண்கள் மீறினதுனால கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் பண்ண போது எது திறக்கப்பட்டுச்சு? முதல்ல கண்கள் திறக்கப்பட்டுச்சு. பிசாசு அவங்கள வஞ்சிக்கும் போது எங்க தான் கை வச்சான்னா, அவங்களுடைய கண்களை தான் கை வச்சான். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை, மனக்கண்களை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்ப பிசாசுடைய வேலையை என்னன்னா, அவங்க கண்களை பிடுங்கிறது, அவங்க கண்களை குருடாக்குறது, அவங்க கண்களை செயல்படாம விடுறது. எந்த விதத்துல? என் கண்கள் தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்காதபடிக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு, என் கண்கள் அந்த மகிமையை பார்க்க கூடாதபடிக்கு பிசாசானவன் என் கண்களை குருடாக்க நினைக்கிறான். இங்க யாபேசின் அவன் சொல்றான், உங்க எல்லாருடைய கண்ணையும் வலது கண்ணையும் பிடுங்க போறேன். வலது கண்ணை பிடுங்கினா அதுக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கண்ணை பிடுங்கிட்டா இவங்களால யுத்தம் பண்ணவே முடியாது. கண்ணை பிடுங்கிட்டா யுத்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா யுத்தம் பண்ணும்போது ஒரு கையில கேடகம் இருக்கும், ஒரு கையில பட்டயம் இருக்கும். இப்ப இவங்க ஒரு கண்ணு தெரிகிறதுனால ஒரு பக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், பிளாங்கா இருக்கும். இவங்க கேடகத்தை பிடிப்பாங்களா, பட்டயத்தை வச்சு வெட்டுவாங்களா? இவங்களால யுத்தமும் பண்ண முடியாது, அவனோடு கூட எதிர்த்து போராட முடியாது. அதனால பிசாசு என்ன பண்றானா, அவன் வலது கண்ணை பிடுங்கிட்டோன்னா முதல்ல அந்த ஊற்றிலிருந்து வெளியே வந்துடுவான், பரிசுத்தாவின் பிரசன்னத்திலிருந்து வெளியே வந்துடுவான். ரெண்டாவது, அவன் நம்மளை எதிர்த்து நிற்க மாட்டான், அவன் நம்மளை ஜெயிக்க முடியாது. அதனால பிசாசு வலது கண்ணை பிடுங்குறான். அப்ப நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாபேஸ் தேவ பிரசன்னத்துல தன் கஷ்டத்தின் மத்தியிலையும் தன் பிரச்சனைகளின் மத்தியிலையும் உலர்ந்து போன அனுபவத்தின் மத்தியிலையும் கர்த்தரை தேடினான். ஆனா அவனுக்கு விரோதமாய் நாகாஸ் எழும்பி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி, சிறை பிடிக்கும்படி, கண்களை பிடுங்கும்படி அவன் நினைச்சான். இதெல்லாம் அவன் நினைக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, இவங்களுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை, இவங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, இவங்களுக்காக என் கூட வந்து சண்டை இடுவதற்கு யாரும் இல்லை. இவங்க தள்ளப்பட்டவங்க, இவங்க கைவிடப்பட்ட ஆளு, இவங்க தனியா இருக்கிறாங்க. பாரு, ஹஸ்பண்ட் இருந்தும் தனியா உட்கார்ந்துருக்கிறா, பிள்ளைங்க இருந்தும் தனியா உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால இவர் உலர்ந்து போய் இருக்குது. உலர்ந்து போய் உன்னை மரத்தை என்ன பண்ணிடலாம், ஈஸியா தட்டிடலாம்ல. அதனால இவன் என்ன நினைச்சானா, உலர்ந்து போய் தானே கிடக்குது, ஈஸியா என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் எங்க வாழ்றான். தன் வாழ்க்கை உலர்ந்து போனாலும் அவன் வாழ்கிற இடம் நிரந்தர நீரூற்று, பரிசுத்த ஆவியின் பிரசனம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பலவீனத்துல, உங்க பிரச்சனையின் மத்தியில அந்த ஊற்றண்டில உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல,
நீங்கள் உங்கள் பலவீனத்தின் மத்தியிலையும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்கல்ல, உங்கள் பலவீனத்தின் மத்தியிலையும் இப்படி அதிகாலைகளை உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் கர்த்தருக்காக அவருடைய பிரசன்னத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்கல்ல, ஆவியானவரோடு கூட நிற்கிறீங்கல்ல, நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை நாகாசம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒருவனும் உங்களை அசைக்க கூட முடியாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் தெரியுமா? எப்படி செயல்பட்டார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போ கவனிங்க, இந்த யாபேசனுடைய ஜனங்கள் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் தவணை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ எல்லா தேசத்துக்கும் செய்தி அனுப்புகிறாங்க. இந்த செய்தி வரும்பொழுது 11:6, சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரிசுத்த ஆவி சவுல் மேல வந்த உடனே அவன் மிகுந்த கோபம் உண்டவனாகி. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சவுலுக்குள்ள கோபத்தை உண்டாக்குனது யாரு? ஆவியானவர். அப்ப யாரு கோபப்பட்டானா? ஆவியானவர் கோபப்பட்டார். எவ்வளவு கோபம்னா மிகுந்த கோபம். என்ன கோபம்? என் பிள்ளைக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கிறான். என் பிள்ளைய ஈஸியா சிறைப்பிடிக்கலாம் நினைக்கிறான். என் பிள்ளைய ஈஸியா அழிக்கலாம் நினைக்கிறான். இந்த நாகாஸ் என் பிள்ளைக்கு விரோதமா எப்படி எழும்பலான்னு சொல்லி ஆவியானவர் மிகுந்த கோபத்தோடு எழும்புறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஆவியானவர் மிகுந்த கோபத்தோடு எழும்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயங்கர கோபம். எந்த அளவுக்கு கோபம் தெரியுமா? இருக்கிற ஓரின மாட்டை பிடிச்சி அதை அடிச்சு கொன்னுட்டு அதுல இருக்கிற பாகத்தை எல்லாம் அனுப்பி நியூஸ் அனுப்புறான். என்ன அனுப்புறான் தெரியுமா? எவனாச்சும் யுத்தம் பண்ணாம வராம போனீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கு இதே மாதிரி செய்யப்படும். ஒழுங்கு மரியாதையா இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும்? யுத்தத்துக்கு வந்து ஆகணும் சொல்லி அவ்வளவு கோபத்தோடு ஒரு செய்தியை இஸ்ரவேல் முழுவதும் அனுப்புறார். ஆவியானவர் யாபேசுக்காக மிகுந்த கோபத்தோடு எழும்பினார். அவர் சும்மா எழும்பினாலே தாங்க முடியாது. ஆமென். சும்மா எழும்பினாலே தாங்க முடியாது. அவர் கோபமா எழும்பினா, நான் சொல்றேன், உங்களை எவனும் சிறைப்பிடிக்க முடியாது. நீங்க உங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இவ பயங்கர கோபத்தோட எழும்பி நியூஸ் அனுப்பினார் பாருங்க. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3,30,000 பேர். எத்தனாயிரம் பேர்? 3,30,000 பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க. இவன் நினைச்சான், இவனை யுத்தத்துல எவனும் இவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, இவனை ஈஸியா அடிச்சலாம் நினைச்சான். ஆனா ஆவியானவர் 3,30,000 பேரை யாருக்காக எழுப்பினார்னா, யாபேசின் சந்ததிக்காக, குடும்பத்துக்காக எழுப்பினார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்காக, ஒரு சந்ததிக்காக இல்லை, ஒரு சிறிய கூட்டத்துக்காக கர்த்தர் 3,30,000 பேரை எழுப்பி அவர்களை கொண்டு யுத்தத்தில் செய்தார். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் ஆட்களை எழுப்புவார், உங்களுக்காக வீரர்களை எழுப்புவார், உங்களுக்காக பலவான்களை கர்த்தர் எழுப்புவார். உங்க சார்பில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு தூதன் 1,80,000 பேருக்கு சமம். ஆமென். உங்க கூட கர்த்தருடைய தூதன் இருக்கிறார், உங்க கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் உங்களுக்கு எழுப்பணுமோ உங்களுக்காக எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 சாமுவேல் 11:9 இப்போ சவுல் மூலமா ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அங்க பாரு, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உனக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அதாவது வெயில் மதியானம் வர்றதுக்குள்ள, காலத்தைக்குள்ள நான் அவன் என்ன பண்ணிடுவேன்? முடிச்சிருவேன். யார? நாகாச முற்றிலுமாய் நான் அழிச்சு போடுவேன், நீ பயப்படாதன்னு சொல்லி அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புறார். ஸ்தானாதிபதியில் அனுப்புற. தைரியமாயிரு யாபேஸ், தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். நாளைக்கு வெயில் ஏறுறதுக்குள்ள அவன் இருக்க மாட்டான். உனக்கு அவன் 7 நாள் டைம் கொடுத்துருக்கிறான்ல, பயப்படாத. ஒரு நாள் கூட தேவையில்லை. ஆஃப் டேல வெயில் ஏறுறதுக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவேன்? நான் முடிச்சு விட்டுருவேன். அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் எழும்புறார். ஆமென். அதை பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்கெல்லாம் ஒரு லெட்டர் அனுந்தது. எல்லா இஸ்ரேலையும் கூப்பிட்டு சொல்றாரு, எவனாச்சும் யுத்தத்துக்கு வராமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அழிக்கப்படுவீங்கன்னாரு. அதனால ஒழுங்கு மரியாதை எல்லாரும் யாருக்கு வந்திருக்கணும்? யாபேஸ் இல்லை. இன்னைக்கு சொல்றேன், சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நமக்காக ஆவியானவர் நிற்பார், நமக்காக ஆவியானவர் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆவியானுடைய பிரசன்னத்தில் இருக்க இருக்க, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்க இருக்க, ஆவியானவரோடு நீங்கள் நடக்க நடக்க நடக்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன சத்துருக்கள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்காக பழிவாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களுக்காக சண்டையிடுவதற்கு ஆவியானவர் எழும்புவார். ஆவியானவர் எழும்புவார். ஹல்லேலூயா. எத்தனை நாகாஸ் வந்தாலும் பயம் வேண்டாம். எத்தனை பேர் கண்ணை பிடுங்க நினைச்சாலும் பயம் வேண்டாம். உங்க ஜெபத்தை எடுக்க நினைச்சா பயப்படாதீங்க. உங்க பணத்தை எடுக்க நினைச்சா பயப்படாதீங்க. உங்க ஆசீர்வாதத்தை எடுக்க நினைக்கிறாங்களா, பயப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த ஊற்றண்டில் உட்கார்ந்துருங்க. அந்த ஊற்றில் உட்கார்ந்து அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிங்க. ஆவியானவருக்குள்ள நிரம்ப ஆரம்பிக்க. ஓ ராக்கா டாலா ராமா ஷாக்கா லாபா, ஆவியானவர்ல நிரம்ப 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 அந்த பலன் என்ன நிரப்ப நிரப்ப ஒரு சத்ருவன் நம்ம முன்னாடி நிற்க கூடாதபடி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்பி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சத்துருக்கள் மீது அவருடைய ஆவியை அனுப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கவும் முடியும். நம்முடைய சத்துருக்கள் வரும் பொழுது நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களை எழும்பி நின்று அவர்களோடு யுத்தம் பண்ணி அழிக்கவும் கர்த்தரால முடியும். எனக்காக அவர் யாவையும் செய்வார். எனக்காக அவர் யாவையும் செய்வார். நான் உலர்ந்து போனவன் தான், நான் பலவீனமானவன் தான், நான் ஒன்றும் இல்லாதவன் தான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாதது உண்மைதான். ஆனா நான் வணங்குகிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற ஆவியானவர், நான் உட்கார்ந்து இருக்கிற நீரூற்று என்னை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்காக பக்தி வைராக்கியமாய் மிகுந்த கோபத்தோடு எழும்புகிற ஆவியானவர் எனக்கு உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாகாஸ் வந்தா பயப்படாதீங்க. சர்ப்பங்களை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். நம்ம அழிக்க முடியாது. கண்களை பிடுங்க முடியாது. கண்களை பிடுங்க முடியாது. மனக்கண்களை குருடாக்க முடியாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுலின் மேலே ஆவியானவர் செயல்பட்டார். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24 to 27 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 10ஆம் ஒரு நிமிஷம். ஆமாம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துவார். இதுவும் சத்துருக்களுக்காக கர்த்தர் செய்கிறது. சத்துருக்கள் முன்னாடி கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. சவுலை ராஜாவா சாமுவேல் அறிமுகப்படுத்துறப்ப நிறைய பேர் ராஜா வாழ்கன்னு சொல்லி சவுலை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் சில பேர் சவுலை என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. வசனம் சொல்லும் 27வது வசனத்தில், பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் அவனும் எப்படி இருந்தானா, காது கேளாதவனை போல இருந்தான். சவுலை நிறைய பேர் அசட்டை பண்ணாங்க. இவனா நமக்கு யுத்தம் பண்ண போறான், இவனா நம்மளை நம்மளை பாதுகாக்க போறான், இவனா நம்மளை எழுப்ப போறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவனுக்கு எதிராக நின்னாங்க. அதுக்கு அவங்க பேர் என்னவா, பேலியாளின் மக்கள். இவங்க வேற யாரும் கிடையாது. 2 கோத்திரம் சொல்லுவாங்க. ஒன்று ரூபன் கோத்திரம், இன்னொன்று காத்து கோத்திரம். இந்த 2 கோத்திரம் தான் எலும்பி நின்று சவுலுக்கு விரோதமா பேசுது. ஆமென். காத்து கோத்திரம் யார் தெரியுமா? இவன் கோத்திரம். யார் கோத்திரம்? ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு நிமிஷம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அந்த வசனத்தை எடுக்காமட்டேன். சாரி, இவன் பென்யமின் கோத்திரம். இந்த சவுல் என்ன கோத்திரம் அப்படின்னா பென்யமின் கோத்திரம். இந்த காத்து கோத்திரம், இந்த ரூபன் கோத்திரம்லாம் யாருன்னா இவங்களோடு உள்ள ஒரே உறவுகள், ஒரு கூடவே பிறந்த ஆட்கள், கூடவே இருந்த ஜனங்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுல் ராஜாவை ஏற்படுத்தின உடனே இவனை எவ்வளவு அசட்டை பண்ணணுமோ அவ்வளோ அசட்டை பண்றாங்க.
ராஜாவா ஏற்படுத்தின அவனுக்கு இவங்க என்ன செய்யணுமா, ஒரு காணிக்கை கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், நாங்கள் அவனுக்கு காணிக்கை கொடுக்க மாட்டோம், அவனை ராஜாவா அங்கீகரிக்க மாட்டோம், அவன் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணாங்க, அவனை தூசிச்சாங்க, அவனை வெறுத்தாங்க, அவனை தள்ளுனாங்க. நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்கள் நம்மளை அசட்டை பண்ணுறாங்கல்ல, நம்மளை ஏற்று கூட பிறந்தவங்க தான், கூட இருந்தவங்க தான் இல்லை, நம்மளை வெறுக்கலாம், நம்மளை அசட்டை பண்ணலாம், நம்மளை அவங்க விரும்பாமல் போகலாம், அவங்க மேலே நம்மளை ஒரு ஒரு வேலையில் நம்மளை உயர்த்தி வச்சா நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு 10 பேரோட வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு நம்மளை வந்து ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு ஒரு நான் அதிகாரியாக வச்சுட்டா போதும், அந்த 9 பேர் நமக்கு என்ன பண்ண மாட்டான், இவன் எப்படி மேலே வரலாம், இவன் எப்படி ராஜா வரலாம், இவன் எப்படி இந்த சேரில் உட்காரலாம், இவன் எப்படி இந்த வேலையை பார்க்கலாம், இவன் எப்படி நம்மளை ஆளுகை செய்யலான்னு சொல்லி அசட்டை பண்ணப்பட்டான், ரொம்ப அற்பமாய் பார்க்கப்பட்டான். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, இந்த யாபேசின் சம்பவத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவினால சவுலை நிரப்பி யாபேசுக்கு யுத்தம் பண்ணும்படி ஜனங்களை ஏற்படுத்தி போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்ததுனால இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ வாசிங்க 11ஆம் அதிகாரம் 12லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு அவன் எங்கள் கையில் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. எவெல்லாம் ராஜாவா சவுல் வேண்டான்னு சொன்னானோ, எவெல்லாம் அற்பமா எண்ணினானோ, எவெல்லாம் அசட்டை பண்ணானோ அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா, அவங்களாம் என்ன செய்யணும், எல்லாரையுமே கொல்லணும்னு சொல்லி இப்போ இவனுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு கூட்டம் சவுலை அற்பமா எண்ணினது, ஆனால் ஆவியானவர் எப்பொழுது சவுலின் மீது வந்தாரோ அப்பொழுது அவனுக்காக கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை நான் என்ன செஞ்சாரு, எழுப்பினார். நல்ல கவனிய, மொத்தம் 12 கோத்திரம். உங்களை குறித்து அசட்டை பண்றது 2 கோத்திரம் தான், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் எழுப்புகிறது 10 கோத்திரமா இருக்கும். அந்த 2 பேரை குறித்து பயப்படாதீங்க. 2 பேர் இருக்க தான் செய்வான், அசட்டை பண்ண தான் செய்வான், ஆனால் நீங்கள் ஆவியானவரில் நிரம்ப 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 உங்களுக்காக மீதி இருக்கிற 10 கோத்திரத்தையும் எழுப்புவார். 10 கோத்திரமும் உங்களுக்காக நிற்கும். 10 கோத்திரம் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய நினைக்கும். இப்போ இவங்க சொல்றாங்க, சவுல் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் என் சகோதரன் தான், காத்தியன் சகோதரன் தான், ரூபையன் சகோதரன் தான், ஆனா உங்களுக்கு விரோதமா பேசிட்டான்ல, உங்களுக்கு விரோதமா அவன் தூசிச்சிட்டான்ல, அவனை ஒண்ணுமில்லாம என்ன செய்யணும்? ஆனா சவுல் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, அவளை ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் அசட்டை பண்ணினவர்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அவங்களுக்கு உயிரை பிச்சை போடுறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆமேன். இப்ப 2 கோத்திரத்துக்கும், ரூபன் கோத்திரத்துக்கும் காத்து கோத்திரத்துக்கும் உயிரை காப்பாத்துறது யார் தெரியுமா? சவுல். ஒருவேளை ஒரு வார்த்தை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தானா 2 கோத்திரம் காணாமலே போயிருந்திருக்கும். ஆனா சவுலோ அது ஞானமாய் கையாண்டான். காரணம், உள்ளே இருந்த கர்த்தருடைய ஆவியானவர். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது, நீங்க ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சவுலுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். சவுலுக்குள்ளே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஓ, சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவர் இல்லை. முதல்ல நம்ம பார்த்தோம், சத்துருக்களை ஆவியால் நிரப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார். 2வது, சத்துருக்களை ஆவியானவர் வரும் பொழுது இல்லை அத்தனை பேரையும் அழிச்சார், யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு. அடுத்தது, ஆவியானவர் வரும் பொழுது நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அவங்களுக்கு ஜீவன் உண்டாக, அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. உங்க சத்துருக்களுக்காய் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காய் கொடி ஏற்றுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல ஏன்னா ஒரு காரியம் உண்டு தாவீதின் வாழ்க்கையில். கர்த்தர் சித்தமான நாளைக்கு நான் அந்த தாவீதை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இன்னும் அதிகமாக. ஸோ இப்போ எடுத்து நமக்கு டைம் இல்லை. அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரை குறித்து நன்றி சொல்லுங்கள்.
ஆவியானவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது எங்களுக்காக கொடியேற்றுகிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எத்தனை நாகாசு வந்தாலும் எங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. எத்தனை எதிரிகள் சத்துருக்கள் சேவகர்கள் வந்தாலும் எங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எங்களை அழிக்க நினைச்சாலும் பயமில்லை ஆண்டவரே. எங்களை அசட்டை பண்ணுறாங்களா, எங்களுக்கு பயமில்லை ஆண்டவரே. எங்களை ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறாங்களா, பயமில்லை ஆண்டவரே. இவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்களா, எங்களுக்கு பயம் இல்லைப்பா. எங்களுக்கு பணபலம் கிடையாது தான், படைபலம் கிடையாது தான், எங்களுக்கு ஆள் சப்போர்ட்டு கிடையாது தான். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், எங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் எங்களை ஒரு நாள் விட்டு விலகுவதில்லை. அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எங்களுக்காக பிரயாசப்படுவார். அந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ரபல ரம பாபா ஷகரதரதியாண்டரதரரா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை அசட்டை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னெல்லாம் ஈஸியாக தட்டினா நீ விழுந்துருவ, நீ எல்லாம் பிரயோஜனமே கிடையாது, நீ எல்லாம் வேஸ்ட்டு, உன்னை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், நீ எனக்கு அடிமை ஆயிடுவ, உன் கண்ணை பிடுங்கிடுவேன், உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லி பேசுகிறாங்களா? சவுல் செஞ்சது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? காது கேளாதவனை போல இருந்தான். கேட்காதீங்க, கேட்காதீங்க. காது கேளாதவனை போலவே இருந்துருங்க. இந்த விஷயத்திலலாம் சொல்லிருங்க, எனக்கு காதே கிடையாதுன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தில் எனக்கு என்னவே கிடையாது, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு காதே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் எனக்கு அந்த காதை கொடுக்கலையா. எனக்கு கொடுத்த காது என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக செயல்படுவேன், நான் உனக்காக சத்துருக்களை தீர்க்க தரிசனத்தால் நிரப்புவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக நபர்களை எழுப்புவேன், நான் உனக்காக கோபப்படுவேன், நான் உனக்காக நின்று சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை உன் சத்துருக்களை வாழ வைக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். அப்படி ஆவியானவர் சொல்றார்ல, அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு தான் எனக்கு காது இருக்குதே தவிர வேற எதுக்கு எனக்கு என்ன இல்லை? காது இல்லை, காது இல்லை. ஹல்லேலூயா. சத்துரு பேசுறத கேட்கறதுக்கு காது இல்லை. எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்றீங்க, ஆண்டவரே என் காது உங்க வார்த்தையை மட்டும் கேட்கட்டும் ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற காதா என் காது மாறட்டும், வேற எதையும் கேட்பதற்கு எனக்கு காது வேணாம்ப்பா, வேற எதையும் கேட்கறதுக்கு என் காது திறக்கக்கூடாது, என் காதை அடைச்சிடணும். எனக்கு காது இல்லாதவனை போல, அது காது கேளாதவனை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த பலன் எனக்கு தருவீராக. நிறைய நேரங்களில் நம்ம ஏன் பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் தெரியுமா?
நம்ம காதை கொடுத்து கேட்கறதுனால தான் நமக்கு குறித்ததான நெகட்டிவான வார்த்தைகளை பிசாசு சொல்லும்போது, நாகாஸ் சொல்லும்போது அது செவி கொடுத்து கேட்கறதுனால தான் நம்ம உலர்ந்து போயிடுறோம். இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, அதை கேட்காத, நான் சொல்ற வார்த்தையை கேளு, நான் பேசுறத கவனி, நான் பேசுகிற வார்த்தையை நல்லா காது கொடுத்து கேளு. நீ கேட்க 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 உன் வாழ்க்கை பலனடைய ஆரம்பிக்கும். நீ கேட்க 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 உன் வாழ்க்கையில ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். உன் சத்துருக்களை உனக்கு முன்னாடி நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாகாசினுடைய சத்தத்துக்கும் நம்ம காதுகளை கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. சத்துருக்களுடைய வார்த்தைகள் நம்ம செவிகள் கேட்கக்கூடாது. நம்மளை அசட்டை பண்றவங்க வார்த்தை நம்ம காதுகள் கேட்கக்கூடாது. உங்க காதலை கை வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்கள் காதில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்டு உள்ளே அனுப்புகிற மாதிரி என் காது இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரிஜெக்ட் பண்ணிடணும் ஆண்டவரே. என் காது இந்த அசட்டை பண்ணுற மாதிரி உள்ளே வந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடணும். உள்ளே வர்றதை அப்படியே வெளியே தள்ளி விட்டுறணும். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது என்ன குறிச்சது கிடையாது, இது பிசாசுடையது, இது நாகாசுடையது, இது சத்துருடையது, இது எதிரிகளுடையது, என்னை அழிக்க நினைக்கிற வார்த்தை, இது என் காதுக்குள்ளே போய் இதெல்லாம் ரிஜெக்டட்னு சொல்லி என் காது ரிஜெக்ட் பண்ணணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என் காதில் வைப்பீராக. அப்படிப்பட்ட அந்த 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 அண்ணலை என் காதுகளில் வைப்பீராக. என் காது என்னை குறிச்ச தீமையான காரியங்களை கேட்கிற காதா இருக்க கூடாதப்பா. ஷாக்கா ராபா லாமா. என் காது ஆவியானுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற காதா மாறட்டும். நான் ஜெபிக்கிறோம். இந்த காலவில் வந்து ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் நாகாசுக்கும் சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே, இவங்களோடு கூட இந்த நடத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதா.